குறிப்பா விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன், பொதுவா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய், இது ரெண்டுமே 4ஆம் இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக்கிரன் 4ஆம் வீட்டில் வந்தால் அதற்கு பேர் சுகவாசி யோகம். இப்போ செவ்வாய் 4ஆம் வீட்டில் வந்தா அது நிஷ்பலம். அப்போ உங்கள் கணவனால் உங்களுக்கு ஆதாயம். சார் கரெக்டு தானா அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டு. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் குருவின் பார்வை. அப்போ உங்க கணவன் சேட்டை செய்ய மாட்டார். அனுகூலமாக ஆதாயமாக, குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பரபரப்பா இருப்பார். குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா புத்திகாரகன் புதனோட சேர போறார். காற்று ராசியில் சஞ்சாரம். அவர் ராகுவுடன் சேர்ந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். குருவின் பார்வை இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான தேவையான விஷயங்களை மட்டும் தான் எடுத்துக்கொள்வார்கள். வயதில் மூத்த நபர்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்ப்பார்கள். அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பெனிஃபிட், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல வர வேண்டிய பேமெண்ட், சிட்டு, கலெக்ஷன், கொடுத்த பணம் வருவது, நோய் நொடியிலிருந்து வெளிவருவது, இதெல்லாம் இவர்களுக்கு வரிசையா ஒவ்வொன்றாக நடக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை.